திருமிகு ஹசினா, திரைத்துறையில இயலாமையோடு வரக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு தருவதற்காக அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்றதே ஒரு அந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு அப்படின்ற ஒரு பரவலாக இருக்குது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கன்சென்சஸின் அடிப்படையில் தான் இது நடக்குது அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு பொது பார்வை. உங்களுடைய பார்வை இதில் என்ன? இது ஒரு கொச்சமான பார்வை. இந்த பார்வையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷன் யார் யாருக்கு அவங்களோட ஒரு ஷூ பாலிஷ் போடுறவங்களாவே இருக்கட்டும், அவங்களுக்கு அவங்களோட ப்ரொஃபஷன் உயர்ச்சி. அப்பப்ப என்ன துணை நடிகைகள், அந்த நடிகைகள் அவங்க ஈல்ட் ஆயிடுறாங்க, அவங்க சரண்டர் ஆயிடுறாங்க, அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுறாங்க அப்படின்னா எல்லாரும் அந்த மாதிரி பண்ணிடுறாங்கன்ட்டு அர்த்தமா? ஏதோ ஒரு சிலர் அங்கங்க இருக்கலாம். பட் பர்டிகுலரா அந்த ப்ரொஃபஷனுக்கு நீங்கெல்லாம் என்ன செஞ்ச ரப்பர் ஸ்டாம்ப் குத்துறது? துணை நடிகைகள் அந்த நடிகர் ப்ரொஃபஷன்ல அவங்க அப்படிதான் இருக்காங்கன்னா this is highly condemnable. The society should change. முதல்ல பெண்கள் இன்னொரு சக பெண்மணியை பார்க்கிற பார்வை மாறணும். அதுவும் அதே ப்ரொஃபஷன்ல இருந்துகிட்டு அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய பெண்களை நம்ம அப்படி பாக்குறோம் அப்படின்னா நம்மள எப்படி பாப்பாங்க அப்படிங்கறது அதை பத்தி பேசுறவங்க முதல்ல இன்னொரு கேள்வி இருக்கு, இதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லிடுங்க. திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நடிகை என்ன பேச பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறதுனால வாய்ப்பு இல்ல கேள்வி வாங்கிட்டு பேசுங்க. இல்ல நீங்க தான் பேசுறீங்க உங்க நேரம் தான் கேள்வியை முழுமையா கேட்டு பேசுங்க. ஒரு நடிகையால 1000 பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. இதையும் சேர்த்து பதில் சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். உங்களோட துணை கேள்வியை நீங்க அப்புறம் கேள்வி நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க. சரி பேசி முடிச்சிருங்க. அதனால ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷனை ரப்பர் ஸ்டாம்ப் கொடுக்கறத நான் பெண்களாக அவங்களே சொல்லக்கூடாதுன்ற நீங்க என்ன மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஈல்டுன்ட்டு நீங்களும் அதே சொல்லிட்டு இருக்கீங்களே. ஒரு பெண் இந்த சமூகத்துல ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்க்கக்கூடிய பார்வை மாறணுங்க. முதல்ல அதை மாறணும். ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷனை ரப்பர் ஸ்டாம்ப் குத்தறத நிறுத்தணும். அவங்களோட பர்சனல் லைஃப் உங்களுக்கு எதுக்கு? இது ஒரு சொசைட்டியா நம்ம பெண்களை மதிக்க கத்துக்கணும். ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷனா இப்படிதான் இருப்பா அப்படின்னா அது என்ன ரப்பர் ஸ்டாம்ப்? I don't agree to. அப்படி யாரும் சொல்லலையே ஹசினா. என்னோட பார்வையை நான் வச்சேன். நீங்க உங்களோட பார்வையில சரி ஓகே. ஒரு துணை கேள்விக்கு இதுக்கு சேர்த்து பதில் சொல்லிடுங்க. அப்படினா நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. என்ன போஸ்ட் பண்ணாதீங்க. இல்ல இதுக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. ஒரு நடிகை சமரசம் மாறுறதுனால 1000 பெண்களுடைய திறமையின் அடிப்படையில் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு பறிபோகுது அப்படின்ற ஒரு நடிகையோட பேர் சொல்லுங்க. ஒட்டுமொத்தமாக பெண்கள் அமைப்பா திரண்டு குரல் கொடுக்க வேண்டும். இல்ல அது எப்படி பொதுவெளியில பேர் சொல்ல முடியும்? அது எப்படி பொதுவெளியில பேர் சொல்ல முடியும்? டாபிக்ல இருந்து டைவர்ட் ஆகாதீர்கள். இல்ல திரைத்துறை சார்ந்த ஒரு கேள்வி இது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நீங்க தலைப்பை ஒட்டிய கேள்விதான். துணை நடிகைகள் கொண்டு போயிட்டு எத்தனோ பேரோட வீட்டுக்கு திரைத்துறை சார்ந்த பெண்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் பேசுறோம். உதவி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வீட்டுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. நீங்க டாபிக்ல இருந்து டைவர்ட் பண்ணிட்டு பர்టిక్యులரா ஒரு பர்టిక్యులர் ஒரு இத யாரும் டைவர்ட் பண்ணல. சரி இது இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல விரும்பல அப்படி நான் எடுத்துக்கிறேன். டாபிக் நீங்க டாபிக் வாங்க. நீங்க டாபிக்ல தான் இருக்கீங்க. தொடர்ந்து பேசுங்க. திரைத்துறையில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. அவங்க வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்க. திரைத்துறைக்கு அவங்க இருக்க இண்டஸ்ட்ரிக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எந்த பொம்பளை போயிட்டு நான் திரைத்துறையில பேரை சொல்ல விரும்பல. ஒரு எக்ஸ் இண்டஸ்ட்ரியில இந்த கல்ச்சர் இல்லன்னு சொல்றீங்களா? சரி அதனால எனக்கு பதவி எனக்கு இது பறி போயிடுச்சு அப்படின்னு யார் கேஸ் போட்டிருக்காங்க சொல்லுங்க. சரி அப்ப அந்த ஒரு நடிகைக்கு பெண்களுக்கு கொச்சைப்படுத்தல மேடம். பெண்களை கொச்சைப்படுத்தல, யாரும் கொச்சைப்படுத்தல. பெண்கள் உரிமைக்காக பேசுறதா இந்த அவை, இந்த தலைப்பே அதுதான். நீங்க தவறா எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பதிலையும் நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப குமார் உங்களுடைய பார்வை என்ன? நீங்க டாபிக்ல இருந்து டைவர்ட் ஆகாதீங்க. சரி ஓகே. பத்தி பேசுறன்ற பேர்ல சரி ஓகே. இந்த கேள்விக்கு இதுதான் உங்களுக்கு பதில் எடுத்துக்கிறேன் நானு. யாருக்கும் கொச்சைப்படுத்தணும்ன்ற நோக்கம் இல்ல ஹசினா. யாருக்கும் கொச்சைப்படுத்தணும் நோக்கம் இல்ல. சரி ஓகே. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைன்னுட்டு பெண்களே அக்யூஸ் பண்றீங்க. அக்யூஸ் பண்ணல மேடம். யாரும் சொல்லலையே. யாரும் சொல்லல. யார் சொன்னது? இல்ல உங்களுக்கு அப்படி ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நாங்க காரணம் இல்ல. அவையில மற்றவங்க இருக்காங்க. மத்தவங்க யாரும் எதிர்ப்பு சொல்லல. சரி ஓகே. திரும்ப